எலியா தீர்க்கதரிசியை பற்றி படிக்க வந்திருக்கிறோம். இது ஒரு நீண்ட பாடம். அநேக வாரங்களாக அல்லது அநேக நாட்களாக நான் உங்களுக்கு இந்த பாடத்தை ஒலிப்பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் ஒருவேளை இதை ஒரு டிவிடி வாயிலாக ஒரே அடியாக போட்டு படிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலே வாரம் உங்களுக்கு இதை ஒளிபரப்பலாம். எப்படியோ இது ஒரு நீண்ட பாடம். இந்த நீண்ட பாடத்தினை படிப்பதற்கு நாம் பகுதியாக தியானிக்க போகிறோம். ஆகவே ஒவ்வொரு பகுதியையும் சுமார் அரை மணி நேரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எலியாவை பற்றின ஒரு பாடம். எலியாவை பற்றி படிப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக விஷயங்கள் இந்த எலியாவின் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது அநேக மர்மங்களை, அநேக ரகசியங்களை, வேதத்திலே இதுகாரம் புரிந்திராத அநேக சத்தியங்களை கூட நாம் படிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த பாடத்தை படிக்கும் பொழுது மிகவும் கவனமாக படிக்க வேண்டும், ஆர்வத்தோடு படிக்க வேண்டும், வேதத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கின்ற விஷயங்களைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். உண்மையாக என்னுடைய பாடங்கள் எல்லாவற்றிலும் நான் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து நிரூபிக்கப்படாத எதையுமே கிறிஸ்தவர்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் தலை விரித்து ஆடுகின்றன. இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சபையை ஸ்தாபித்து விட்டு போன ஆரம்ப காலத்திலேயே கூட எத்தனையோ விதமான கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழைந்து மாறு வேடம் பூண்டு நல்ல அழகான உபதேசம் போல மக்களை ஏமாற்றி இருக்கின்றன. இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த இலங்கையிலும் சரி, அண்டை நாடான இந்தியாவிலும் சரி, உலகிலே எல்லா இடங்களிலும் விதவிதமான கள்ள உபதேசங்கள் வருகின்றன. எது கள்ள உபதேசம், எது நல்ல உபதேசம் என்று புரிந்து கொள்ளாமல் அநேகர் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியினால் நான் ஒரு அறிவுரையாக கிறிஸ்தவ அன்பர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்கு வெளிப்பட்டது, நான் சரித்திரத்திலே ஆராய்ந்தேன், மூல மொழியிலே பார்த்தேன், அது இது என்று எதை யார் சொன்னாலும் அதை பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சரியா? ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி அநேக விஷயங்களை நான் உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு சில சரித்திர சம்பந்தமான விஷயங்களையும் நாம் தியானிக்கத்தான் வேண்டும். குறிப்பாக எலியாவை பற்றி படிக்கப் போகிறோம். எலியாவை பற்றி படிக்கும் பொழுது சில நாடுகளே சம்பந்தப்படுகின்றன. எலியா இஸ்ரவேலுக்கு வெளியே கீலேயாத்தின் குடிகளிலே இருந்து வந்தவர். சம்பவம் இஸ்ரவேலில் நடக்கிறது. எலியா ஒரு தடவை சீதோன் தேசத்துக்கு போய் கொஞ்ச காலம் அங்கே ஒரு சின்ன நகரத்திலே, சாரிபாத் என்கின்ற நகரத்திலே கொஞ்ச காலம் இருந்தார். அப்புறம் எலியா மறுபடி இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு இஸ்ரவேலை விட்டு ஓடி நெகேவ் பிரதேசத்துக்கு போய் அப்புறம் அங்கிருந்து சீனாய்க்கு போனார். இப்படி சில நாடுகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற ஒரு பாடம் என்றபடினால் அன்பானவர்களே, சில நேரம் சில புவியியல் ரீதியான மற்றும் உலக சரித்திர ரீதியான சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எது எப்படியோ நம்முடைய நோக்கம் இந்த இடத்துல என்னவென்றால், எலியாவை பற்றி படிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியா என்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசி அறிமுகமாகிறார். இந்த எலியா என்ற பெயரின் அர்த்தம் என்ன, அவர் யார், எங்கிருந்து வந்தவர், அவருடைய வாழ்க்கையில் இருந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன காரியங்களை படிக்க வேண்டும் என்பனவற்றை நான் உங்களுக்கு இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்றோடு இந்த பாடம் முடியாது, தொடர்ந்து இந்த பாடம் நடந்து கொண்டே இருக்கும். சரி, இன்றைக்கு இந்த முதல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த முதல் பகுதியிலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போமா? இந்த 1 ராஜாக்கள் 17:1 இன்றைக்கு வாசிக்க போகிறோம். ஆனால் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு வேறொரு நிகழ்ச்சியிலே தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு இதை பின்னணியாய் வைத்துவிட்டு வேறு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாசிப்போமா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா. கீலேயாத் எங்கே இருக்கிறது?
அந்த கீலேயாத்திலே திஷ்பே எப்படிப்பட்ட ஒரு சின்ன பட்டணம், எலியா யார் என்பனவற்றை அடுத்த பாடத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற காரியம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஆகாப் என்கின்ற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலியா வந்து சொல்லுகிறார், இனி நான் சொல்லும் வரை பனியும் பெய்யாதாம், மழையும் பெய்யாதாம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இந்த வருஷங்களிலே என்று. ஆகவே இந்த பனியும் மழையும் பெய்யாமல் இருக்க போகின்றது ஒரு சில மாதங்களுக்கு நடக்க போகின்ற ஒரு விடயம் அல்ல, ஒரு சில நாட்களுக்கு நடக்க போகின்ற ஒரு விடயம் அல்ல, வருஷங்களுக்கு என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே குறைந்தபட்சம் 2 வருஷங்களுக்காவது பனியும் மழையும் பெய்யாதிருக்க போகிறது. ஆனால் நமக்கு ஏற்கனவே இது நடந்து முடிந்த சம்பவம் என்றபடினால் நமக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிகிறது 3 வருஷ காலம் மழை பெய்யாது இருந்தது என்று, 3.5 குறிப்பாக சொல்ல போனால். ஆனால் எலியாவை பொறுத்தவரை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தது சில வருஷங்களுக்கு என்று. ஆகவே அநேகமாக எலியாவுக்கு கூட தெரியாதிருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எத்தனை வருஷங்களுக்கு என்று. ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் 2 வருஷங்களுக்காவது மழை வராதிருக்க போகிறது என்பது தான் இந்த வருஷங்களில் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்திலே சொல்லிலே இருந்து நமக்கு தெரிகிறது. இப்போது அது கூட நான் அடுத்த பாடத்திலே இந்த வருஷங்களில் மழை பெய்யாதிருக்கும் என்பதனை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். இன்றைக்கு நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு சில வருஷங்களுக்கு மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்கின்ற அந்த நியாய தீர்ப்பு, இது ஒரு நியாய தீர்ப்பு அல்லவா, ஒரு கடுமையான நியாய தீர்ப்பு. ஆகாப் ராஜாவுக்கு எலியா வந்து இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நியாய தீர்ப்பை மொழிந்தது ஏன்? எதற்காக ஆண்டவர் இஸ்ரவேலரை இந்த அளவுக்கு தண்டிக்க விரும்பினார்? இதைத்தான் இன்றைய பாடத்திலே தியானிக்க போகிறோம். சரி அன்பானவர்களே, உங்களுக்கு நான் இந்த நியாய தீர்ப்பை பற்றி கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். நியாய தீர்ப்பு என்பது நான் சொல்ல போகின்ற இப்பொழுது நாம் தியானிக்கின்ற நியாய தீர்ப்பு அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, கடைசியிலே எல்லாரும் போய் நிற்கப் போகின்ற அந்த நியாய தீர்ப்பு அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவ்வப்போது ஆண்டவர் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார் அல்லவா. நோவாவின் காலத்திலே முழு உலகத்தையும் நியாயம் தீர்த்தார் அல்லவா, ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி. சோதோம் கொமோராவை நியாய தீர்த்தார் அல்லவா ஆண்டவர். இப்படி ஆண்டவர் சில நேரங்களிலே அழிவு, தண்டனை என்பனவற்றை கொடுத்து நியாய தீர்ப்புகளை செய்கிறவர். அப்போ இந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. யாருக்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு. இப்போ இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, நான் வேறு பாடங்களிலே இந்த இஸ்ரவேல் சரித்திரத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே இங்கு நான் அதை குறித்து அதிகமாக சொல்ல அவசியப்படாது. ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன், சாலமோன் ராஜாவினுடைய ஆட்சி காலம் முடியும் வரை இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அது அந்த முழு தேசத்தையும் குறிக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபெயாம் அரசாட்சியை எடுத்த பொழுது தேசம் 2ஆக பிரிந்தது. அந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்து வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று உருவாகியது. அதிலே இந்த வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களை உடையதாகவும் தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரங்களை உடையதாகவும் அமைந்தது. தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரங்கள் தான், யூதா, பெஞ்சமின். எனவே அந்த தெற்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று தன்னை அழைத்து கொள்வதை நிறுத்திவிட்டது. யூதா ராஜ்யம் என்று அவர்கள் தங்களை அழைத்து கொண்டார்கள். ஆகவே சாலமோன் மரித்த பிறகு, அவருடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது யூதா ராஜ்யம் என்று கேள்விப்பட்டால், வாசித்தால் அது அந்த தெற்கு ராஜ்யத்தை குறிக்கும். ஆனால் 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த அதிகமான கோத்திரங்கள் கொண்ட தேசமாக, ராஜ்யமாக வடக்கு ராஜ்யம் பிரிந்ததல்லவா. அந்த ராஜ்யத்தினுடைய எல்லை வந்து வடக்கில் தான், தெற்கில் பெத்தேல். இந்த ராஜ்யம் அதிகமான கோத்திரங்களை உடையதாக இருந்தபடினால் இஸ்ரவேல் என்ற பெயரை தக்க வைத்து கொண்டது. ஆகவே சாலமோனின் அரசாட்சிக்கு பிறகு நீங்கள் வேதத்தில் இஸ்ரவேல் என்ற சொல்லை கண்டால் அது சமஸ்த இஸ்ரவேலையும் குறிக்காது. யூதா, பெஞ்சமின் என்ற கோத்திரங்கள் அடங்கிய யூதா ராஜ்யத்தை தவிர்த்த ஏனைய கோத்திரங்களை உள்ளடக்கிய வடக்கு ராஜ்யம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆகாப் ராஜா அந்த வடக்கு ராஜ்யத்தில் வந்த
19 ராஜாக்களில் ஒருவன். அந்த ராஜ்யம் இரண்டாய் பிரிந்து முதலாவது மன்னன் யெரொபெயாம் அரசனானான். அதில் இருந்து கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டு அசீரியர்களினால் அவர்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற வரை அந்த தேசம் 19 அரசர்களால் ஆளப்பட்டது. அதிலே ஒரு அரசன் தான் ஆகாப் ராஜா. இப்போ இந்த ஆகாப் ராஜாவினுடைய காலத்தில் அன்பானவர்களே, திடீரென ஆண்டவர் எலியாவை அனுப்பி இப்படி சில வருஷங்களுக்கு நான் மழையும் பனியும் கொடுக்காமல் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு தெரியுமா? பாருங்கள், வெள்ளத்திலே ஜனங்கள் அழிந்தார்கள் அல்லவா நோவாவினுடைய காலத்திலே. அப்படி வெள்ளத்திலே அழியும் பொழுது வெள்ளம் வந்திருக்கும், அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாளில் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படி தானே? தண்ணீரிலே மூழ்கி மரணிக்கிறது ஒரு பயங்கரமான மரணமாக இருந்தாலும் அது நாட்கணக்கில் செல்லாது. ஒரு கொஞ்ச நிமிஷங்கள் அவர்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து அப்படியே உயிரை விடுவார்கள். சோதோம் கொமோரா நாடுகளை ஆண்டவர் அக்கினியால் அழித்தார். இப்போ அக்கினியால் அழித்து 2 நாடுகளே அழிக்கப்பட்டன என்பது மிகவும் கொடுமையாக தெரிந்தாலும், அக்கினியில் வெந்து மடிகிறவர்கள் அவர்கள் கொஞ்ச நேரம் அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய உயிர் போய்விடும். இப்படி மரணம் என்றொன்று வரும் பொழுது அது கொஞ்ச காலத்துக்கு அது அவர்களுக்கு ஒரு வியாதி வந்தாலோ ஏதாவது ஒரு விதத்தில் மரணம் வரும் பொழுது அகால மரணமாக இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. மரணம் என்பது ஒரு இனிமையான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த இடத்திலே கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான் வேதத்திலே காணப்படுகின்ற சகல தண்டனைகளையும் விட உக்கிரமானது என்றால் அது மிகையாகாது. இப்போ பாருங்களேன் மாணவர்களே, இப்போது வெள்ளத்தினால் அழித்தால் அவர்களுக்கு உயிர் போய்விடுகிறது, அல்லது நெருப்பினால் அழிக்கப்பட்டால் அவர்களுக்கு உயிர் போய்விடுகிறது. ஆகானுடைய குடும்பம் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். அந்த நேரம் கூட அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய உயிர் போய்விடும். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு மழையும் பனியும் வரப்போவதில்லை என்றால் அன்பானவர்களே, அந்த கொடுமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு குளிப்பதற்கு, உடை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட வேண்டும். மழை இல்லை அல்லவா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் கழுவுவது, கை கால் கழுவுவது கூட குறைக்கப்பட வேண்டும். தண்ணீர் பஞ்சம். கொஞ்ச நாள் ஆகும் பொழுது தண்ணீர் பஞ்சம் தலை விரி தாடி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் அருகிவிடும். மிருக ஜீவன்களுக்கு கொடுக்கின்ற தண்ணீரை குறைக்க வேண்டி வரும். அதனால் மிருக ஜீவன்கள் சாக வேண்டி வரும். இப்படியே ஒரு அத்தியாவசிய தேவையாகிய தண்ணீர் இஸ்ரவேல் போன்ற வானத்தை நம்பி இருக்கின்ற நாடுகளுக்கு கிடைக்காமல் போனால் அந்த ஜனங்கள் தினசரி செத்தவர்களைப் போல, செத்து கொண்டிருக்கிறவர்களைப் போல துன்பம் அனுபவிக்க நேரிடும். ஆகவே என்னை பொறுத்தவரை வெள்ளத்தினால் அழிக்கப்படுவது, அக்கினியினால் அழிக்கப்படுவது, கல்லால் எரிந்து கொல்லப்படுவது, இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட கொடுமையான ஒரு தண்டனை தான் இந்த மழையும் பனியும் இல்லாமை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனையை ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்திலே கொடுத்தார்? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் நிரூபிக்கிறேன். இந்த தண்டனை தான் வேதத்திலே காணப்படுகின்ற ஏனைய தண்டனைகளை விட மிகவும் கொடுமையான தண்டனை. அதாவது நரகத்துக்கு போவதை பற்றி நான் பேசவில்லை. இந்த உலகத்திலே அவர்களுக்கு கிடைத்த தண்டனையை விட அதிக கொடுமையான, ஜனங்களுக்கு வலிக்கிற, வேதனையை ஊட்டுகின்ற ஒரு தண்டனை என்றால் இந்த தண்டனை தான், ஏனைய தண்டனைகளோடு ஒப்பிடும் பொழுது. அப்படியானால் ஏனைய தண்டனைகளுக்கு அவர்கள் உட்படும் பொழுது அவர்கள் என்ன காரணங்களுக்காக தண்டிக்கப்பட்டார்களோ அதை விட பயங்கரமான தப்பு இங்கே பண்ணியிருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனையை அனுபவிப்பதற்கு. யதார்த்தம் அல்லவா? அப்படி என்னதான் தண்டனையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள்? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால் முதல் அதிகாரத்துக்கு போக வேண்டும். அதாவது 16வது அதிகாரத்துக்கு போக வேண்டும். 16வது அதிகாரத்திலே
நான் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 ராஜாக்கள் 16:30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வேதமே சொல்லுகிறது, ஆகாப் ராஜா தான் எல்லா ராஜாக்களையும் விட, அவனுக்கு முன்னே இருந்த எல்லா ராஜாக்களையும் விட அதிகமான பொல்லாப்பை செய்தவன் என்று. அதனால்தான் முன் ஒருபோதும் இல்லாத ஒரு பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்து யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். இது ஒரு பயங்கர ஒரு பாவம் அன்பானவர்களே. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றதை நான் கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறேன், கேளுங்கள். இப்போ பாருங்கள், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது இவனுக்கு கொஞ்ச காரியமாய் தெரிந்தது போல. அப்படியானால் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்ன பாவத்தை செய்தான் என்று பார்க்க வேண்டும். இந்த தேசம் இரண்டாய் பிரிந்தது என்று சொன்னேனே, அந்த நேரத்திலே இந்த வடக்கு ராஜ்யத்திலே ராஜாவாய் வந்தவன் தான் இந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அவன் என்ன செய்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகைகள் வரும்போது அல்லது ஏதும் முக்கியமான நிகழ்வுகள், மத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எருசலேமுக்கு போய் விடுவார்கள் என்று. எருசலேம் யூதாவில் இருக்கிறது, தெற்கு ராஜ்யத்திலே. எருசலேமுக்கு போய் விடுவார்கள் என்று பயந்து, அப்படி அவர்கள் போனால் அந்த தெற்கு ராஜ்யத்தோடு சமாதானமாகி விடுவார்களோ என்று பயந்து இவன் என்ன செய்தான், வடக்கு எல்லையாகிய தானிலும் தெற்கு எல்லையாகிய பெத்தேலிலும் 2 கோயில்களை கட்டினான். கோயில்களை கட்டிவிட்டு, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கிறதா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் இடத்துல வந்து தங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து தரும்படி கேட்டார்கள். அந்த கன்றுக்குட்டி என்னவென்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது எகிப்தியர்கள் வணங்கிய ஒரு தெய்வம், ஓப்புஸ் அந்த தெய்வத்தினுடைய பெயர். அந்த தெய்வம் வந்து இவர்களை பாதுகாக்குமாம். எல்லா பிரயாணங்கள், யுத்தங்கள் இப்படியெல்லாம் ஏறெடுக்கும் பொழுது முன்னே கொண்டு போகின்ற தெய்வம் அதுதான் என்றெல்லாம் சொல்வார்கள். என்னுடைய அந்த 10 வாதைகளும் 10 கற்பனைகளும் என்ற படிப்பினையிலே இந்த ஓப்புஸை பற்றி நான் அதிகமாக விளக்கப்படுத்துகிறேன். அதை முடியுமானால் நீங்கள் கண்டுபிடித்து தயவுசெய்து அதையும் அந்த படிப்பினையை பாருங்கள். இந்த தங்க கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். அப்போது இந்த ஜனங்களுக்கு 2 கோயில்கள் இருக்கின்றன இப்பொழுது அவர்களுடைய நாட்டில். அப்போ எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எருசலேமிலே பண்டிகை இருக்கின்ற அதே நாட்களில் இவன் இந்த கோயில்களிலே பண்டிகைகளை ஏற்படுத்தினான். அப்போது இந்த பண்டிகைகளிலே அவர்கள் மூழ்கி இருக்கும்போது எருசலேமின் பண்டிகை இவர்களுக்கு ஞாபகம் வராது, அங்கு போக வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் வராது. அத்தோடு தேவனுடைய நியமங்களுக்கு முரணாக இவன் எல்லா கோத்திரத்தாரையும், அவனுடைய 10 கோத்திரத்தாரில் யாரை வேண்டுமானாலும் ஆசாரியர்களாக நியமித்தான். லேவி கோத்திரத்தார் மாத்திரம் தானே ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன செய்தான், எல்லாரையும் ஆசாரியர்களாக்கினான். ஆகவே ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம். சுருக்கமாக சொல்லப்போனால், உண்மையான நமஸ்காரத்தை விட்டு ஜனங்களை விலக்கி விக்கிரக ஆராதனைக்கு உட்படுத்தினான் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அதனால் அன்று அந்த தேசத்தை அடித்தே போட்டார். அந்த யெரொபெயாம் செய்த அந்த பாவம் ஏதோ சின்ன பாவம் என்று தெரிகிறது போல, என்று காண்பிக்கப்படுவது போல இந்த ஆகாப் செய்த பாவம் பயங்கர கொடுமையான பாவமாக இருந்ததாம். சரி, இவன் என்ன செய்தான், இவனும் விக்கிரக ஆராதனையைத்தானே அன்பானவர்களை செய்தான். இப்போ வாசித்தோம், ஆகாப் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் மகளை விவாகம் பண்ணினான். அவளுடைய பெயர் யேசபேல். அவன் அந்நிய நுகத்திலே திருமணம் செய்தான், ஒரு வெளிநாட்டுக்காரியை திருமணம் செய்தான். சரி, வேறு யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய நுகத்திலே திருமணம் செய்யவில்லையா? மோசே, இந்த நியமத்தை எழுதிய மோசேயே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்யவில்லையா? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். உலகத்திலேயே அதிக ஞானமான சாலமோன் ராஜாவே வெளி தேசத்து பெண்களை திருமணம் செய்யவில்லையா? இன்னும் வேதத்திலே காணப்படுகின்ற அநேகர் வெளிநாட்டு பெண்களை அவர்கள் திருமணம் செய்யவில்லையா? செய்தார்களே. அப்போது ஆகாப் செய்தது தவறுதான் என்றாலும் இந்த தவறை இவன் மாத்திரம் செய்யவில்லை, இன்னும் மற்றவர்கள் செய்திருக்கிறார்களே. ஆகவே அந்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டார்.
அடுத்தது இவன் அந்த சீதோனியர்களுடைய தெய்வமாகிய பாகால் தெய்வத்தை மறுபடி இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தான். விக்கிரகாராதனைக்குள்ளே இஸ்ரவேலை நடத்தினான். அடுத்தது அடுத்த வசனத்தை வாசித்தால், அவன் பாபிலோனிய தெய்வங்களாகிய அஷ்டரோத்தையும் கொண்டு வந்து விக்கிரகத்தோப்பை உண்டு பண்ணினான் என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே இவனுடைய 2 பெரிய பாவங்கள் என்னவென்றால், அந்நிய நுகத்தில் திருமணமும் விக்கிரக ஆராதனையும். இப்போ நான் உங்களுக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறேன் என்றால், இந்த பாவங்களை வேறு யாரும் முன்பு செய்யவில்லை என்று இருக்கவில்லை. இவன் தான் முதலாக இந்த பாவங்களை செய்தான் என்றால் பரவாயில்லை. அப்படி இல்லையே, அநேகர் இந்த பாவங்களை செய்திருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது இவன் செய்தது மாத்திரம் எல்லா பாவங்களை விட பெரிய கொடுமையான பாவமாக இருந்தது என்றால் அதில் அர்த்தம் இல்லையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவனை போல பொல்லாதவன் இல்லை என்று. அப்படியானால் இவனுடைய இந்த பாவத்தில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த மர்மத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமா இருக்கட்டும், விக்கிரக ஆராதனைக்குள் தேவ ஜனங்களை இழுத்து சென்ற வேறு யாராவது இருக்கட்டும், இவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு இப்படி தாங்களும் அடிமைகளாகி தேவனுடைய ஜனங்களை இவர்கள் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தினார்கள். ஆனால் ஆகாப் எப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை செய்தான் என்றால் அது கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யோசுவாவின் தலைமையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த பொழுது, அந்த கானான் தேசத்திலே சில ஜாதிகள், சில தேசங்கள் இருந்தன. ஏவியர், எபூசியர், எமோரியர், கானானியர் என்றெல்லாம் ஜனக்கூட்டங்கள் குட்டி குட்டி தேசங்களாக அந்த கானானுக்குள்ளே இருந்தன. அந்தந்த தேசங்களுக்கு குல தெய்வங்கள் இருந்தன. ஆனால் இந்த முழு கானான் தேசத்தாரும் பொதுவான ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தெய்வத்துக்கு பெயர் பஆல், தமிழிலே பாகால். இந்த பாகால் என்பது ஒரு ஆண் தெய்வம். பாகால் என்ற பெயரின் அர்த்தம் கானானிய மொழியிலே கர்த்தர், எபிரேய மொழியிலே யாஹ்வே என்று சொல்லுகிறோமே, தமிழிலே யெகோவா என்று. அதே சொல் கானானிய மொழியிலே பஆல். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பெயரை தனக்கென பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு அசுத்தமான பிசாசு தான் இந்த பாகால் பிசாசு. இந்த பாகால் வணக்கத்தை அந்த கானானியர்கள் எல்லாருமே செய்து கொண்டு வந்தார்கள். அவரவர்களுக்கு குலதெய்வங்கள் இருந்தாலும் இந்த பாகால் தான் கானான் தேசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தெய்வம். ஒரு சுபீட்சத்தை கொடுக்கிற, விளைச்சலை கொடுக்கிற, கனியை ஏற்படுத்துகின்ற ஒரு ஃபர்டிலிட்டி காட், ஒரு சுபீட்சத்தின் தெய்வம் என்று இந்த பாகாலைத்தான் அவர்கள் எல்லாரும் வணங்கி கொண்டு வந்தார்கள். இந்த பாகால் இஸ்ரவேல் தேசமாக மாறப்போகின்ற அந்த கானான் தேசத்தை விட்டு படிப்படியாக துரத்தப்பட்டது. இந்த பாகாலை நமஸ்கரித்த எரிகோ முதலாவது விழுந்தது, ஆய்பட்டணம் பிறகு விழுந்தது. படிப்படியாக ஏவியர்கள், கானானியர்கள் எல்லாரும் விழுந்தார்கள். இப்படி ஒவ்வொரு ஜாதியும், அந்த கானானுக்குள்ளே இருந்த ஜாதியும் விழுந்த பொழுது இந்த பாகால் தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கானானை விட்டு அகற்றப்பட்டது. கடைசியாக தாவீது ராஜாவினுடைய காலத்தில் எபூசியர்களும் விழுந்தார்கள். சீயோனை ஆக்கிரமித்து கொண்டிருந்தவர்கள் அவர்களும் விழுந்தார்கள். அவர்களும் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆகவே தாவீது ராஜாவின் காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தபடி முழு தேசமும் இஸ்ரவேலர்கள் வசமாகியது. அந்த நேரத்திலே பாகால் முழுக்க இஸ்ரவேல் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டது. துரத்தப்பட்ட அந்த பாகாலை சீதோன் தேசத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் மெல்காட் என்கின்ற ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் மெல்காட் என்ற தெய்வம் அவர்களுக்கு ஒரு பெரிய தெய்வமாக இருந்தது. அந்த மெல்காட் தெய்வத்தை
இந்த கானானிய தெய்வமாகிய பாகாலோடு இணைத்து பாகால் மெல்காட் என்ற ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். சீதோனியர்கள். ஆகாப் செய்த தவறு என்ன தெரியுமா? இங்கே இருந்து ஒரு காலத்தில் துரத்தப்பட்ட அசுத்தமாகிய பாகாலை மறுபடி தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தது. அன்பானவர்களே, அடுத்த பாடத்திலே உங்களுக்கு இதை குறித்த கொஞ்சம் கூடுதலான விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு நான் என்ன விளக்கப்படுத்த போகிறேன் தெரியுமா? அதாவது பிசாசு புதிய பாவங்களை அறிமுகப்படுத்துவதை விட நம்முடைய வாழ்க்கையை விட்டு போன அசுத்தங்களை மறுபடி கொண்டு வருவதில் ஆர்வமாய் இருக்கிறான். ஆகாப் மற்ற எல்லாரையும் விட கொடிய பாவம் செய்தான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? புதிய ஒரு விக்கிரகாராதனைக்குள்ளே ஜனங்களை கொண்டு போகவில்லை. ஏற்கனவே இருந்து துரத்தப்பட்ட ஒரு அசுத்தத்தை இவன் ஒரு மகத்துவமான ரீதியிலே ஒரு ராஜா ராணியை திருமணம் செய்து ஒரு ராஜரீக ரீதியில் மறுபடி தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தபடியினால் ஆண்டவருக்கு உக்கிர கோபம் வந்து அவர்களை ஒரே அடியாக கொன்று அவர்களை நியாயம் தீர்க்காமல் உயிரோடே வைத்து அவர்களை வதைப்பதற்காக மழையையும் பனியையும் நிறுத்தி போடுகிறார். அன்பானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டதும் இந்த நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகின்ற அசுத்தங்கள் திரும்பி வரும்பொழுது அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதனையும் குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.